ஹலோ ஆல், வெல்கம் டு விஷன் டிஃபென்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹிஸ்ட்ரி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டைனாசிட்டிஸ். நம்ம ஆஃப்கேட் எக்ஸாமினேஷனை பொறுத்த மட்டும் இந்த டாப்பிக்கில் இருந்து ரிப்பீட்டடாக கொஷின் அப்படின்றது வந்துக்கிட்டே இருக்கும். இந்த டைனாசிட்டியோட ஃபவுண்டர் யார், இந்த டைனாசிட்டியோட கேபிட்டல் என்ன, இந்த டைனாசிட்டியோட கேபிட்டல் ஷிஃப்டிங் எப்போ நடந்துச்சு, எந்த கேபிட்டல் டு எந்த கேபிட்டல் ஷிஃப்ட் பண்ணாங்க, இந்த டைனாசிட்டியோட இம்பார்ட்டன்ட் கிங்ஸ் என்ன, அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி ரிப்பீட்டடாக நமக்கு இந்த டாப்பிக்கில் கொஷின் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஹிஸ்ட்ரி அண்ட் இம்பார்ட்டன்ட் டைனாசிட்டிஸ், அதை ஓரியன்டாக இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஃபேக்சுவல் திங்ஸ் மட்டும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இட் ஃபைண்ட் மோர் ஹெல்ப்ஃபுல் ஃபார் தி ஆஃப்கேட் ப்ரிப்பேரிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹிஸ்ட்ரி அண்ட் இம்பார்ட்டன்ட் டைனாசிட்டிஸ். இதில் நம்ம ஃபர்ஸ்ட் டைனாசிட்டி பார்க்க போகிறது என்னன்னா, மௌரியன் டைனாசிட்டி. ரொம்ப ஃபேமஸான டைனாசிட்டி. இந்த டைனாசிட்டிக்கு வந்து ஒரு நிக்நேம் கூட இருக்கு, இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் எம்பரர் அப்படின்னு சொல்லி இந்த டைனாசிட்டிக்கு நமக்கு இன்னொரு நேம் இருக்குது. இதோட ஃபவுண்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரகுப்த மௌரியா வித் தி ஹெல்ப் ஆஃப் சாணக்யா, சாணக்யா வித் த ஹெல்ப் ஆஃப் சாணக்யாவோட அதர் நேம் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் விஷ்ணுகுப்தா. சாணக்யா ரோட் அர்த்த சாஸ்திரா அப்படின்ற ஒரு இம்பார்ட்டன்ட் புக்கை எழுதுனது யார் அப்படின்னா இட் இஸ் சாணக்யா. அப்போ இவங்க எப்படி இந்த எம்பரருக்கு வந்தாங்க அப்படின்னா, பை டிஃபீட்டிங் நந்தா டைனாசிட்டி, தனநந்தா. By defeating Nanda dynasty, Dhanananda. Okay, other important kings அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பிந்துசாரா. Other important kings, Bindusara belongs to this dynasty. Then King Ashoka, famous King Ashoka. அசோகானாலே நமக்கு அசோகாவோட ராக் எடிக்ட்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். 13th ராக் எடிக்ட்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான ராக் எடிக்ட். ஏன் அசோகா வந்து புத்திசம் கன்வெர்ட் ஆனார், ஏன் புத்திசம் வந்து ப்ராபகேட் பண்ணார் அப்படின்றதுலாம் நமக்கு ரொம்ப முக்கியமான திங். ஸோ பிந்துசாரா அண்ட் அசோகா ஆர் தி அதர் இம்பார்ட்டன்ட் கிங்ஸ் பிலாங் டு திஸ் பர்டிகுலர் மௌரியன் டைனாசிட்டி. அப்போ அவங்களோட கேபிட்டல் அப்படின்னு பார்த்தோம்னா இட் இஸ் பட்டாலிபுத்ரா. இட் இஸ் தேர் கேபிட்டல். பார்த்தீங்க அப்படின்னாலே நமக்கு தெரியும், தே ஆர் ரூலிங் ஆல்மோஸ்ட் என்டையர் இந்தியாவை அவங்க ரூல் பண்ணியிருக்காங்க. இன் 250 BCEல தே ஆர் ரூலிங். ஸோ திஸ் வாஸ் தி ஃபர்ஸ்ட் டைனாசிட்டி வி ஆர் கவரிங். ஸோ வி ஆர் மூவிங் டுவர்ட்ஸ் நெக்ஸ்ட் டைனாசிட்டி, that is Sunga dynasty. ஆஃப்டர் மௌரியன் டைனாசிட்டி மாதிரி ஒரு பெரிய டைனாசிட்டி வந்து ஃபெயிலியர் ஆனதுக்கப்புறம் இட் வாஸ் ரீப்ளேஸ்டு பை சம் அதர் மைனர் டைனாசிட்டி. சின்ன டைனாசிட்டி அவங்கள ரீப்ளேஸ் பண்ணாங்க. அதில் ஒரு இம்பார்ட்டன்ட் டைனாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் சுங்கா டைனாசிட்டி. அப்போ இந்த சுங்கா டைனாசிட்டி யார் ஃபவுண்ட் பண்ணாங்க அப்படின்னா புஷ்யமித்ர சுங்கா. நமக்கு இங்கே இருக்குது புஷ்யமித்ர சுங்கா அப்படின்றவர். பை என்ன சொல்கிறது, இவர் யாரை டிஃபீட் பண்ணாங்க அப்படின்னா மைனர், அதாவது இந்த மைனர் டைனாசிட்டி பெருசாக இருந்திருக்கக்கூடிய ஆஃப்டர் நமக்கு வந்துட்டு மௌரியன் டைனாசிட்டி வந்து வீக் ஆனதுக்கப்புறம் இவர் வந்து பிரிஹத் ஹார்த்தா அப்படின்ற ஒரு மௌரியன் எம்பையர், ஒரு வீக் மௌரியன் ரூலரை டிஃபீட் பண்ணி தான் he founded his own dynasty called Sunga dynasty. அவங்களோட கேபிட்டல்னு பார்த்தீங்கன்னா தி சேம் பட்டாலிபுத்ரா தான் அவங்களுக்கும் கேபிட்டலாக இருந்திருக்கு. சரிங்களா, இந்த சுங்கா இருக்கார்ல, இந்த புஷ்யமித்ரா சுங்கா ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு பர்சனை வந்து பேட்டர்னைஸ் பண்ணியிருப்பார். சரிங்களா, அது யார் அப்படின்னா ஃபேமஸ் கிராமர், சான்ஸ்கிரிட் கிராமர் ஸ்காலரான பத்தஞ்சலி was patronized by புஷ்யமித்ர சுங்கா. சரிங்களா, யாரை ரீப்ளேஸ் பண்ணாங்க, மௌரியன் எம்பரர் பிரிஹத்ஹார்த்தாவை ரீப்ளேஸ் பண்ணிட்டு he founded the Sunga dynasty. So this was the second dynasty in this video. Then we are moving to third dynasty. It is also a minor dynasty called Kanva dynasty. Kanva dynasty was founded by வாசுதேவ கன்வா. அப்போ இவங்க யாரை டிஃபீட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா he defeated தேவபூதி. அப்போ தேவபூதி எந்த டைனாசிட்டி, இதுக்கு முன்னாடி இருந்த சுங்கா டைனாசிட்டியில் இருக்கக்கூடிய தேவபூதியை டிஃபீட் பண்ணிட்டு வாசுதேவா built his own dynasty called Kanva dynasty. அவங்களோட கேபிட்டல்னு பார்த்தீங்கன்னா சேம் பட்டாலிபுத்ரா. பாருங்கள், கன்வா டைனாசிட்டி மகதா எம்பையரில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பிளேஸ். மகதா எம்பையர் ஆல்மோஸ்ட் ஆல் த மகதா எம்பையர் தான் ஃபஸ்ட்டு யார் கேப்சர் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மௌரியன்ஸ் கேப்சர் பண்ணி வச்சுருந்தாங்க. அதில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பார்ட்டை மட்டும் யார் கேப்சர் பண்ணியிருக்காங்க, நம்ம
Kanva dynasty capture பண்ணிருக்காங்க. Kanva dynasty was founded by Vasudeva. Then fourth dynasty we are moving to Kushana dynasty, one of the important dynasty in history. Kushana dynasty, it was founded by Kadapsi. அவருக்கு இன்னொரு பேருக்கு குஜில கதாப்சி அப்படின்றது அவரோட ரியல் நேம். அப்போ அவங்களோட கேபிட்டல்னு பார்த்தீங்கன்னா புரஷ்பூர். இப்போ வந்து அது பெஷாவர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அவங்களோட கேபிட்டல் வந்து புரஷ்பூர். இப்போ வந்து இது ப்ரெசன்ட் டே பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பெஷாவூர் தான் அவங்களோட கேபிட்டலாக இருந்திருக்கு. அப்போ இந்த குஜில கதாப்சி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, தே பிலாங் டு ஒன் ட்ரைபல் கம்யூனிட்டி, யூச்சி ட்ரைப், YUCHEZHI, யூச்சி ட்ரைப். தே பிலாங் டு என் ட்ரைபல் கம்யூனிட்டி. இது காமன் நேம் இருக்குது, மூன் ட்ரைப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மூன் ட்ரைப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேருந்து வந்தவர் தான் இந்த குஜில கதாப்சி. சரிங்களா? அந்த சென்ட்ரல் ஏஷியன் ட்ரைபல் கம்யூனிட்டி அவங்க வந்துட்டு குஷனா டைனாசிட்டியை ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபவுண்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜில கதாப்சி. சரிங்களா? ஏதாவது டவுட் இருக்கா? இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் கிங், இந்த குஷனா டைனாசிட்டியில் ஒரு இம்பார்ட்டன்ட் கிங்னா கனிஷ்கா வாஸ் அன் இம்பார்ட்டன்ட் கிங் இன் தி குஷனா டைனாசிட்டி. இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, he conducted the fourth Buddhist council was conducted by Kanishka. He was a great patron of Buddhist. சரிங்களா? புத்திசம் அவருக்கு கிரேட் பேட்டர்ன். ஹி கண்டக்டட் தி 4th புத்திஸ்ட் கவுன்சில். எங்கே நடந்துச்சுன்னா ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய குந்தலவனால தான் இந்த 4th புத்திஸ்ட் கவுன்சில் அப்படின்றது நடந்துச்சு. சரிங்களா? அப்போ குஷனா டைனாசிட்டி ஃபவுண்டர் குஜில கதாப்சி, கேபிட்டல் பெஷாவர், இன்னைக்கு ப்ரெசன்ட் டே பாகிஸ்தானில் இருக்குது. இவங்க எங்கேருந்து ஒரு சென்ட்ரல் ஏஷியன் யூச்சி ட்ரைப், அதாவது மூன் ட்ரைப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரைபல் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க தான் இந்த குஷனாஸ். இதில் இம்பார்ட்டன்ட் கிங் அப்படின்னு பார்த்தோன்னா இட் இஸ் கனிஷ்காவோட இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்னு பார்த்தோன்னா ஹீ கண்டக்டட் தி 4th புத்திஸ்ட் கவுன்சில் அண்ட் ஹீ வாஸ் த கிரேட் பேட்டர்ன் ஆஃப் புத்திசம். சரிங்களா? ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய குந்தலவனால இவர் வந்து நம்மளோட புத்திஸ்ட் கவுன்சில் 4th புத்திஸ்ட் கவுன்சிலை நடத்தினார். ஸோ நெக்ஸ்ட் டைனாசிட்டி பார்த்தோம் அப்படின்னா குப்தா டைனாசிட்டி. ரொம்ப 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 முக்கியமான, ரிப்பீட்டடாக அதிகமான கொஷின் வரக்கூடிய டைனாசிட்டி வந்து இந்த குப்தா டைனாசிட்டி. இதோட ஃபவுண்டர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஸ்ரீகுப்தா. கேபிட்டல் பார்த்தீங்கன்னா தி சேம் பட்டாலிபுத்ரா. ஈவன் தோ ஹிஸ் ஃபவுண்டர் வந்து ஸ்ரீகுப்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு கிரேட் கிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரகுப்தா ஒன். இவர் தான் வந்து கிரேட் கிங். ஹி வாஸ் த ரியல் ஃபவுண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, சந்திரகுப்தா ஒன். சரிங்களா? சந்திரகுப்தா இவரோட பையனான சமுத்திரகுப்தா, ரியல் ஃபவுண்டர் ஆஃப் குப்தா டைனாசிட்டினா இட் இஸ் சந்திரகுப்தா ஒன். இவருடைய பையன் சமுத்திரகுப்தா வாஸ் அ கிரேட் கிங். அவரையும் மேலே வந்து இந்த சமுத்திரகுப்தா. சரிங்களா? இவர் வந்து V.A. ஸ்மித் அப்படின்ற ஒரு ஹிஸ்டாரியன் என்ன சொல்லியிருக்காரு, இந்தியன் நெப்போலியன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காரு. நெப்போலியன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சமுத்திரகுப்தாவை யார் சொல்லியிருக்கா? V.A. ஸ்மித் அப்படின்றவர் இவரை சொல்லியிருக்காரு. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய பையனான சந்திரகுப்தா டூ வாஸ் ஹிஸ் சன். ஹீ ஓன் தி டைட்டில் ஆஃப் விக்ரமாதித்யான்ற டைட்டில் எடுத்துக்கிட்ட கிங் யார் அப்படின்னு சொல்லி நமக்கு ரிப்பீட்டடாக கொஷின் வந்திருக்கு. இட் இஸ் நன் அதர் தென் த சன் ஆஃப் சமுத்திரகுப்தா அந்த கிராண்ட் சன் ஆஃப் சந்திரகுப்தா ஒன், சந்திரகுப்தா டூ. அவர் தான் வந்துட்டு இந்த இம்பார்ட்டன்ட் டைட்டிலான விக்ரமாதித்யா எடுத்திருக்காரு. சரிங்களா? தென் அடுத்த முக்கியமான ரூலர் யார் பார்த்தீங்கன்னா குமாரகுப்தா. அப்போ குமாரகுப்தா யார்? ஹி வாஸ் த ஃபவுண்டர் ஆஃப் நலந்தா யூனிவர்சிட்டி. இன்றைக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் யூனிவர்சிட்டி இந்த வேர்ல்டுன்னு கூட சொல்லலாம். நலந்தா யூனிவர்சிட்டி வாஸ் ஃபவுண்டட் பை Kumaragupta. Kumaragupta belongs to Gupta dynasty. So this was the important facts about the Gupta dynasty. Next we are moving towards ஹுன்ஸ். அப்போ யார் இந்த ஹுன்ஸ் ஆர் ஹுன்னாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. யார் இந்த ஹுன்னாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே ஆல்சோ பிலாங் டு ஒன் பர்டிகுலர் ட்ரைபல் கம்யூனிட்டி. தே ஆர் ஃப்ரம் சென்ட்ரல் ஏஷியன் ட்ரைபல் கம்யூனிட்டி. ஒன்ஸ் குப்தா டைனாசிட்டி வீக் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹுன்ஸ் தான். ஹுன்ஸ் வந்துட்டு weakens the Gupta dynasty.
அப்போ அவங்களோட ஃபவுண்டர் யார் பார்த்தீங்கன்னா தோரமானா வாஸ் தயர் ஃபவுண்டர். அவங்களோட கேபிட்டல் என்னன்னு பார்த்தீங்கன்னா சைல்கோட் வாஸ் தயர் கேபிட்டல். இவங்க வந்து அப்படியே ஆப்கானிஸ்தான் பலுச்சிஸ்தான் பார்ட்லேருந்து அப்படியே இந்தியாவுக்குள்ளே வந்து ஒன்ஸ் வந்து நமக்கு குப்தா டைனாசிட்டி வீக்கன் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னா இவங்களோட ரிப்பீட்டடான இன்வேஷன்ஸ் டுவர்ட்ஸ் தி குப்தா டைனாசிட்டினால தான் குப்தா டைனாசிட்டி வீக்கன் ஆனிச்சு. ஸோ தே டேக் ஓவர் தி கண்ட்ரோல் ஓவர் தி இந்தியன் டெரிட்டரி அண்ட் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் டைனாசிட்டிஸ் இன் தி இந்தியன் ஹிஸ்ட்ரி. ஹுன்ஸ் ஆர் ஹுன்னாஸ். ஃபவுண்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தோரமானா. கேபிட்டல் பார்த்தீங்கன்னா சைல்கோட் வாஸ் தயர் கேபிட்டல். சரிங்களா? நெக்ஸ்ட் டைனாசிட்டி அப்படின்னு பார்க்குறது யாருன்னா பல்லவாஸ். சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டைனாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் பல்லவா டைனாசிட்டி. பல்லவா டைனாசிட்டி வாஸ் இதோட ஃபவுண்டர் பார்த்தீங்கன்னா சிம்ம விஷ்ணு வாஸ் தயர் ஃபவுண்டர். கேபிட்டல் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், இட் இஸ் காஞ்சிபுரம் வாஸ் தயர் கேபிட்டல். பல்லவாஸ்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட இம்பார்ட்டன்ட் ரொம்ப 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 முக்கியமான ஒரு இன்சிடென்ட்னு பார்த்தீங்கன்னா நம்ம 2 பேரை பார்க்கணும். ஒன் இஸ் மகேந்திரவர்மன் அண்ட் அவருடைய பையனான நரசிம்மவர்மன் அண்ட் ஹிஸ் சன் நரசிம்மவர்மன் was the 2 important kings. The real founder of the power அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் மகேந்திரவர்மன் தான் அவங்களோட ரியல் ஃபவுண்டர். ஆனால் என்ன ஆகும் அப்படின்னா மகேந்திரவர்மன் வந்து லாஸ்ட் தி பேட்டில் வித் புலிகேசின் டூ. புலிகேசின் டூ யாருன்னு பார்த்தீங்கன்னா he was a சாளுக்கியா கிங். இவர்கிட்ட வந்து யார் தோற்றுருவாங்கன்னா மகேந்திரவர்மன் வந்து டிஃபீட் ஆகிடுவார், தோற்றுருவார். சரிங்களா? பட் அவரோட பையன் நரசிம்மவர்மன் என்ன பண்ணுவார் அப்படின்னா he won over புலிகேசின் டூவை வந்துட்டு அவரோட கேபிட்டலான வத்தாப்பிலேயே வச்சு அவரை வந்துட்டு டிஃபீட் பண்ணி அவரை அங்கேயே கொண்டுடுவார். சரிங்களா? ஸோ அவர் அதுக்கப்புறம் கொண்டதுக்கப்புறம் அவர் he assumed the title of வத்தாப்பி கொண்டான் அப்படின்ற டைட்டிலையும் அவர் அஷ்யூம் பண்ணிப்பார். சரிங்களா? நரசிம்மவர்மன் 1. இவருக்கு இன்னொரு நிக்நேமும் இருக்குது. நரசிம்மவர்மனுக்கு இன்னொரு நிக்நேமும் இருக்குது. he constructed or he founded the fold city of மாமல்லபுரம். ஷோர் சிட்டி ஆஃப் மாமல்லபுரம். ஸோ அதுக்காக இவருக்கு இன்னொரு டைட்டிலும் இருக்குது, மாமல்லன் அப்படின்ற இன்னொரு டைட்டிலும் he is having. he was the founder of ஷோர் சிட்டி ஆஃப் மாமல்லபுரம். அதனால இவருக்கு இன்னொரு பேர் இருக்குது மாமல்லன் அப்படின்ற இன்னொரு பேர் இருக்குது. பல்லவ டைனாசிட்டியோட ஃபவுண்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் சிம்ம விஷ்ணு. அவங்களோட கேபிட்டல் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா இட் இஸ் காஞ்சி. சரியா? சாளுக்கியா பாருங்கள் இங்கே இருக்காங்க, சாளுக்கியா. சரிங்களா? இதுதான் அவங்களோட கேபிட்டல். பதாமி ஆர் வத்தாப்பி தான் அவங்களோட கேபிட்டல். அதை வந்துட்டு கேப்சர் பண்ணது யார் அப்படின்னா நரசிம்மவர்மன், த சன் ஆஃப் மகேந்திரவர்மன். சரிங்களா? ஸோ திஸ் வாஸ் தி இம்பார்ட்டன்ட் திங் அபவுட் பல்லவா டைனாசிட்டி. தென் நெக்ஸ்ட் திங் ராஷ்டிரகூட்டாஸோட ஃபவுண்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தந்தி துர்கா. ராஷ்டிரகூட்டாஸோட ஃபவுண்டர் தந்தி துர்கா. தென் கேபிட்டல் மன்யக்க புத்ரா தான் அவங்களோட கேபிட்டலாக இருந்துச்சு. சரிங்களா? இவர் ஃபவுண்டர் வந்து தந்தி துர்கா. இம்பார்ட்டன்ட் கிங் யாருன்னு பார்த்தீங்கன்னா அமோக வர்ஷா. இம்பார்ட்டன்ட் கிங் ஆஃப் ராஷ்டிரகூட்டாஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமோக வர்ஷா. சரிங்களா? அமோக வர்ஷா. இவங்களோட டைமில் என்ன ஆச்சு அப்படின்னா ஆர்கிடெக்சர் வந்து நல்ல பயங்கரமாக இந்தியாவில் வந்து ரேப்பிடாக டெவலப் ஆச்சு. சரிங்களா? பர்டிகுலர்லி இன் சவுத் இந்தியாவில் வந்துட்டு தெர் வாஸ் அண்ட் ரேப்பிட் டெவலப்மெண்ட் இன் தி ஆர்கிடெக்சர். தே கன்ஸ்ட்ரக்டட் தி கைலாசநாதா டெம்பிள் and also patronized Ajanta and Ellora caves. சரிங்களா? அஜந்தா அண்ட் எல்லோரா கேவ்ஸை யார் பேட்டர்னைஸ் பண்ணாங்க அப்படின்னா தே ஆர் ராஷ்டிரகூட்டாஸ் பிளேயிங் எ இம்பார்ட்டன்ட் ரோல் இன் பேட்டர்னைசிங் அஜந்தா அண்ட் எல்லோரா கேவ்ஸ் அண்ட் கைலாசநாதா டெம்பிள் வாஸ் பில்ட் பை தெம். சரிங்களா? ராஷ்டிரகூட்டாஸ் ஃபவுண்டர் யார்? தந்தி துர்கா. Then the last dynasty, that is Pala dynasty, it was founded by Gopala. Pala dynasty, that was Gopala, and the capital was Mungur. Capital, the north eastern part rule பண்ண ஒரு important dynasty தான் என்னதுன்னா இந்த பாலா dynasty. சரிங்களா? they patronized Buddhism more. ரொம்ப புத்திசம்க்கு சரிங்களா ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த டைனாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் பாலா டைனாசிட்டி. புத்திசம், பேட்டர்னைஸ்ட் புத்திசம். ஃபவுண்டர் பார்த்தீங்கன்னா இட் இஸ் கோபாலா அண்ட் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா இட் இஸ் முங்கூர். தென்
One more capital, one more dynasty was there, that was Chola dynasty. It was, the founder was Vijayalaya Chola, and the capital, we are well known, that is the capital was Tanjavur. அதில் நம்ம important king அப்படின்னு பார்த்தீங்கன்னா after they defeated the Pallavas defeat பண்ணதுக்கப்புறம் they rule over the parts of Tamil Nadu or parts of South India. சரிங்களா? இதில் important kings அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா Rajaraja I who built Tanjore temple, great Pragadishwara temple in 1010 AD. சரிங்களா? During his reign he captured the northern parts of Sri Lanka. Northern parts of Sri Lanka was captured by Rajaraja I. சரிங்களா? Then அவருடைய பையனான Rajendra I captured whole of Sri Lanka. Sri Lanka மொத்தத்தையும் கேப்சர் பண்ணது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ராஜேந்திர I and had assumed the title of Kadaram Kondan. He assumed the title of Kadaram Kondan. சரிங்களா? ஸோ இம்பார்ட்டன்ட் கிங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜராஜா I அண்ட் ராஜேந்திரா I, இவங்க தான் இம்பார்ட்டன்ட் கிங்ஸ் ஆஃப் திஸ் பர்டிகுலர் டைனாசிட்டி. நமக்கு தெரியும் தஞ்சாவூர் பெரிய டெம்பிள் வாஸ் கன்ஸ்ட்ரக்டட் பை ராஜராஜா I in 1010 AD. லாஸ்ட்டாக நம்ம 2010 வந்துட்டு இதோட 1000th இயர் வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். சரியா? தென் திஸ் வாஸ் இம்பார்ட்டன்ட் அபவுட் சோலா கிங்டம். விஜயாலயா வாஸ் தி ஃபவுண்டர் அண்ட் தி கேபிட்டல் வாஸ் தாஞ்சூர். அண்ட் சதவாகனாஸ் கேபிட்டல் யார் ஃபவுண்டர் பார்த்தீங்கன்னா சிமுகா வாஸ் த ஃபவுண்டர். அந்த கேபிட்டல் பார்த்தீங்கன்னா பெய்தான் வாஸ் தேர் கேபிட்டல். சதவாகனாஸ் பாருங்கள், இந்த இடத்த ரூல் பண்ணதான் சதவாகனாஸ். இதோட இம்பார்ட்டன்ட் கிங் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா கௌதமி புத்திர சதகார்னி was the important king. He assumed the title of Eka Brahmana. ஏன் இவர் ஏக பிராமணா அப்படின்ற டைட்டில் அசியூம் பண்ணார் அப்படின்னா பிகாஸ் திஸ் கிளான் பிலாங்ஸ் டு, நம்ம பார்த்துருக்கோம் கிளான்ஸ் எல்லாமே வந்து சத்ரியா கம்யூனிட்டி தான் வந்து ரூல் பண்ணுவாங்க. சத்ரியாஸ் ஹூ ரூல் தி ஆர் ஹூ எம்பரர் தி என்ன சொல்கிறது கண்ட்ரிஸ் எல்லாமே ரூல் பண்ணுறது வந்து எப்போவுமே சத்ரியாஸ் தான் இருப்பாங்க. பட் திஸ் சதவாகனா டைனாசிட்டி வாஸ் என்ன சொல்கிறது ரூல்டு பை பிராமணா. அதனால தான் இவருக்கு என்னதுன்னா ஏக பிராமணா. சரிங்களா? இவருக்கு இன்னொரு பேருக்கு டெஸ்ட்ராயர் ஆஃப் சத்ரியாஸ். ஏக பிராமணா அப்படின்னா எ பியர்லெஸ் பிராமணா அப்படின்னு அர்த்தம். இவருக்கு வந்து ஒரு பயமே இல்லாமல் ஒரு பிராமணன் அப்படின்றது தான் ஏக பிராமணா. பியர்லெஸ் பிராமணா. அடுத்த இம்பார்ட்டன்ட் கிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வசிஷ்ட புத்திர பூலுமாயி அப்படின்ற இன்னொரு இம்பார்ட்டன்ட் கிங். இவரோட நேம்ஸில் நமக்கு வந்து நிறைய காயின்ஸ் வந்து இன்றைக்கும் ஆந்திர பிரதேஷ் ஏரியாவில் கிடச்சிக்கிட்டு இருக்குது. சரிங்களா? அதனால தான் இவர் வந்து இம்பார்ட்டன்ட் கிங். இவரோட டைமில் வந்து எக்கானமி வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி there was an evidence இருக்கிறதுனால வசிஷ்ட புத்திர பூலுமாயி was an another important king in the சதவாகனா டைனாசிட்டி. ஃபவுண்டர் சிமுகா, தென் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா இட் இஸ் பெய்தான். சரியா? ஸோ திஸ் வாஸ் சம் ஆஃப் தி 12 டைனாசிட்டி நம்ம பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். ஃபைண்ட் யூஸ்ஃபுல் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பரேஷன். சரிங்களா? இது திரும்ப ரிவைஸ் பண்ணுறது மூலிமா ஜஸ்ட் 1 or 2 கொஷின்ஸ் வந்தால் கூட இட் இஸ் மோர் அட்வான்டேஜ் நம்ம நினைக்கிறோம். ஸோ இஸ் தேர் எனி டவுட் அப்படின்னு இந்த வீடியோவில் ப்ளீஸ் கமெண்ட் இன் தேர் கமெண்ட் செக்ஷன். ஓகேவா? தென் தேங்க்யூ.